Good evening students. நேற்று உங்களுக்கு 4.1 எக்ஸசைஸில் லைன் செக்மெண்ட் எப்படி வரைகிறதுன்றதை சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கி எக்ஸசைஸ் 4.2ல் ஆங்கிள்ஸ் எப்படி வரைகிறதுன்றதை பற்றி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். எக்ஸசைஸ் 4.2ல் 8th கொஷின் ட்ரா அண்ட் லேபிள் ஈச் ஆஃப் த ஆங்கிள்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறது இல்லை, ஏன்னா அது 90 டிகிரி தான். ப்ரொடக்டரில் பார்த்தீங்கன்னா 90 டிகிரி உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்குன்றதுனால நீங்கள் ஈஸியாக மார்க் பண்ணிடுவீங்க. இப்போ 35 டிகிரி, ஸோ அது வரையிறது எங்கே வரையணும், நம்ம எங்கே ப்ரொடக்டர் வைக்கணுன்றதை இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நீங்கள் மெயினாக ஆங்கிள்ஸ் வரையும் போது நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம ப்ரொடக்டரை லைனோட ரைட் சைடு வைக்கிறோமா லெஃப்ட் சைடு வைக்கிறோமான்றது, அதை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபஸ்ட்டு ஆங்கிள் வரைகிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு ரே வரையணும். இப்போ இது 35 டிகிரி அப்படின்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் பாயிண்ட் இங்கே மார்ஜின்லேருந்து இங்கே கூட வச்சுக்கலாம், சென்டராக தான் வைக்கணுன்றது இல்லை. ஸோ இங்கே பாயிண்ட் வைக்கிறேன், இந்த பாயிண்ட் வழியாக ஒரு ரே ட்ரா பண்ணுறேன். இப்போ இங்கே நீங்கள் நேம் கொடுக்குறது உங்கள் சாய்ஸ் கிடையாது, ஏன்னா கொஷினில் ஆங்கிள் BIG = 35 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சென்டரில் என்ன நேமிங் இருக்கோ அதுதான் ஆங்கிள் வர இடத்துல இருக்கணும். ஸோ I அப்படின்னு இங்கே நேம் கொடுத்துருங்க. நம்ம இந்த BG ரெண்டு இடத்துல மாற்றிக்கலாம். ஸோ நான் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சு G அப்படின்னு நேம் கொடுத்துட்றேன். இதுக்கு அடுத்தது ப்ரொடக்டர் எடுத்துக்கோங்க. ப்ரொடக்டர் இங்கே பாருங்கள், இந்த லைனில் இப்படி பார்க்கும்போது இது லெஃப்ட் சைடு பாயிண்ட்டு, இது ரைட் சைடு பாயிண்ட்டு. நீ ப்ரொடக்டரை எங்கே வைக்கிறேன்றதை கவனிக்கணும். மோஸ்ட்லி எப்பவுமே ப்ரொடக்டரை லெஃப்ட் சைட்லேயே வச்சு ஆங்கிள் வரைங்க. ஸோ லெஃப்ட் சைடில் நீங்கள் ப்ரொடக்டரை வைக்கிறீங்கன்னா இன்னர் ஸ்கேல் யூஸ் பண்ணணும். ரைட் சைடில் ப்ரொடக்டர் வைக்கிறீங்கன்னா அவுட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணணும். இப்போ நான் லெஃப்ட் சைடு தான் வைக்க போகிறேன். லெஃப்ட் சைடில் ஐன்ற இந்த பாயிண்டில் இந்த சென்டர் ஆஃப் த ப்ரொடக்டரையும் இந்த பேஸ் லைனை இந்த லைன் மேலேயும், ஸோ இப்படி வைக்கும்போது நான் ப்ரொடக்டரை லெஃப்ட் சைடு வச்சுருக்கிறதுனால கண்டிப்பாக இன்னர் ஸ்கேலில் தான் பார்க்கணும். இன்னர் ஸ்கேலில் இங்கே 0, 10, 20, 30, 30க்கு அப்புறம் உங்கள் ப்ரொடக்டரில் 40 தான் இருக்குது. அப்போ 35 எங்கே அப்படின்னா 30க்கும் 40க்கும் பிட்வீனில் ஒரு 5th லைன் பெரிய கோடு தெரியுதா, இதுதான் 35 டிகிரி. ஸோ அதுக்கு நேராக பாயிண்ட் வச்சுட்டு இப்போ இந்த பாயிண்ட் வழியாக ஒரு லைன் நீங்கள் வரைஞ்சிட்டிங்கன்னா இதுதான் 35 டிகிரி. இப்போ இங்கே IG கொடுத்துட்டோம் இல்லையா, இந்த இடத்துல B அப்படின்னு கொடுத்துட்டுங்க. இந்த இடத்துல ஆங்கிள் இந்த மாதிரி சிம்பிள் போட்டு 35 டிகிரி அப்படின்னு எழுதிடுங்க. ஸோ அவங்க கேட்ட 35 டிகிரி நம்ம ஆங்கிள் வரைஞ்சாச்சு. நீங்கள் மெஷர் பண்ணி வரைஞ்சதான் இல்லையா, கரெக்டாக 35 டிகிரி தான் இருக்கும். அந்த லைன் வரைஞ்சதுக்கப்புறமா பாருங்கள், அந்த லைன் பாருங்கள், லைன் 35 டிகிரியில் இருக்கா, அவ்வளோதான். இப்போ இது அக்யூட் ஆங்கிள் 35 டிகிரி. சப்போஸ் அப்டியூஸ் ஆங்கிள் கொடுக்குறாங்கன்னா இதே ப்ரொசீஜர் தான். என்ன, இந்த பாயிண்ட் மட்டும் கொஞ்சம் சென்டராக வச்சு போடுங்க. ஏன்னா அப்டியூஸ் ஆங்கிள்னால் நமக்கு லைன் இந்த சைடு வரும், லெஃப்ட் சைடு போகும். ஸோ மார்ஜினை தாண்டி போகக்கூடாதுன்றதுக்காக சென்டராக வைக்கணும். மற்றபடி இதே ப்ரொசீஜர் தான். நீ 120 மற்ற டிகிரி அப்டியூஸ் ஆங்கிள் கூட வரைகிற, இப்போ 120 டிகிரியோ 135 டிகிரி அந்த மாதிரிலாம் வரைகிறீங்கன்னா ப்ரொடக்டரை நீ எங்கே வைக்கிற, அதுதான் உன்னோட மெயின். ப்ரொடக்டரை லெஃப்ட் சைடு வச்சுன்னா கண்டிப்பாக இன்னர் ஸ்கேலில் தான் பார்க்கணும். ப்ரொடக்டரோட சென்டரை ரைட் சைடில் வச்சிங்கன்னா மட்டும்தான் அவுட்டர் ஸ்கேல் யூஸ் பண்ணணும். நீங்கள் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு அவுட்டர் ஸ்கேலில் போய் 35 டிகிரி இங்கே இருக்குது அப்படின்னு குறிச்சிங்கன்னா, இங்கே 35 டிகிரி இருக்குது அப்படின்னு குறிச்சிங்கன்னா அது ராங்கு. 35 டிகிரின்றது அக்யூட் ஆங்கிள், இது மாதிரி தான் வரும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆல்ரெடி நம்ம அக்யூட் ஆங்கிள் அப்டியூஸ் ஆங்கிள்லாம் படிச்சிருக்கோம் எப்படி இருக்கும்னு. ஸோ இதை வரைஞ்சிட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் எப்படி வரைஞ்சிங்க அப்படின்ற இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எழுதுனா ஈஸியாக நீங்கள் 5 மார்க் எடுத்துடலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.